திருத்துவாங்கன்னு தெரியலையே. ஆட பாருங்களா, இனிமே சொல்றேன், கொடியே வேணாம்னு சொல்ல. குடும்பத்தையும் நம்ம கட்ட மனைவி பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. நினைச்சு பார்த்தீங்கன்னா பிடிக்கிறது என்ன வருமா? தயவுசெய்து குடியே வேணாம்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு நாள் சந்தோஷமா குடிங்கிற வாழ்க்கையே வேண்டாம். அது நம்ம குடும்பத்தை அழிச்சோம் என்பதற்காக இந்த பாடல். தாகத்துக்கு தண்ணி குடிச்சே, பாவத்துக்கு தண்ணி கழிச்சு, பாவத்தில மாட்டுக்கிட்டேனா, இப்போ பாவத்தில மாட்டுக்கிட்டேனா. என்ன கை தட்டாம இருக்கல? என்ன புரிய எப்ப ஒட்டாடா எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று அது அறியாமல் விடமாட்டேன். எந்த பெண்ணிட்டும் இல்லாத அந்த அமைப்பு உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க யார்? நான் வந்து இந்த இடத்தோட தோழி. இவர் மதுரை இந்த இடத்துக்கு தோழி. பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ். இப்படி இருந்தாலே தொழில் செய்ய நல்லா இருக்கும். தொழில்னா புரியலையே. வீடியோ வர ஓடிக்கிட்டு இருக்கு. தொழில்ங்கிறது செய்யும் தொழிலே தீபம். எந்த தொழிலை செஞ்சாலும் நல்லா செய்யும். நல்லா செய்யறேன். செய்தால் தான் அதுவும் ஒரு தொழில். அவரை மட்டும் செய்யணுமா? அங்க போய் தூங்கிட்டால் அது ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் தூங்காம இருப்பீர்களா? இந்த விஷயத்தில் அருண் ஏகப்பட்ட கப்பு வாங்கியிருக்கிறேன். என்ன கப்பு? ஆமா, அடி கப்புல நீங்க வாங்கி போயிட்டீங்களா? கிண்ண சாதனை. ஓகே, என் கூட திருப்பாளை அவளக்கா நான் கூப்பிடுறேன். அவள் வருவாளா? வருவா. அடியே, அவள் வருவாளா? வருவாளே. உடைஞ்சு போன நெஞ்சு ஒட்ட வைக்க அவள் வருவா. வந்துட்டா. என்னப்பா? என்ன என்ன ஆளு ஒரு மாதிரி மெதப்பா தெரியலையே? அதப்பா இருக்காத மெதப்பா தெரியுறேன். ஆமா, இந்த குடியேற பாட்டு பாடினதுக்காண்டி அண்ணே ஒரு 50 கொடுத்து கட்டிங் கொடுக்கணும்னு நினைச்சாரு. வேணாமையா நீயே சாப்பிட்டு பாடு அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அந்த அன்பில் பழங்க அன்பு கொடுத்த நன்றி நடந்த எல்லாம் ஒரு மாதிரியா தான் தெரியுறீங்க. சரி. ஆமா, எவ்வளவு அழகு பெண்ணா? நீ அல்லவோ பெண். நீ அல்லவோ ஆச்சரியத்தோட பிரிச்சு சொல்றீங்க. அத சேர்த்தாத. ஆமா, இவ்வளவு அழகா இருக்கு. என்ன சாப்பிடுற? அடே, ஆளுக்கு ஒரு எலிமரு. சரி, இவ்வளவு அழகா இருக்கே, உன் மேனி பளபளப்பிற்கு காரணம் என்ன? என் மேனிக்கு நான் ஆல்ரவுண்டுக்கார மூத்திரத்தை தான் தேய்க்கிறேன். அதுதான் போயிருக்காரு. எதுக்கு? உனக்கு கடிச்சு கொண்டு கூந்தலின் கருமை நிறத்திற்கு மைக் செட். யார்? 2 3 மஞ்சள் வட்டி. மஞ்சள் வட்டி அப்படியே குனிஞ்சுக்கிட்டு சிரிப்பே அப்படியே.
சரி பாத்தியா? பாருங்க உன் பேர் என்ன? என் பேரு திசைக்காட்டி. என்னடி பேர் இது? ஏன் என்னம்மா? இப்படியா பேர் வைப்பாங்க? வைக்கக்கூடாதா? ஃபுல்லா வைக்க கூடாது. நல்ல பேரா சொல்லு. மணிமேகலை, ஆ. ராதா ஆ. அப்படின்னு பேர்லாம் இருக்கு. அப்படிலாம் இருக்கு. இது என்ன திசை காட்டி? இது ஒவ்வொரு ஊருக்கு திசை காட்டி. எப்படி? இப்ப இது என்ன ஒரு கொத்தரி. என்ன கொத்தரி கொத்தரி. கொத்தரி. இங்க இருந்து படத்தூர் போகணும். ஆ. வழி சொல்லவா? எப்படி? அப்படியே நேரா போயிட்டா என்ன பால் குடிக்குதா? நைட் பால் குடிக்கும். சரி, பள்ளத்தூர்ல இருந்து காரைக்குடி போகணும். சுத்தி எப்படி? என்ன ஆழத்தை எடுக்கிறியா? சரி, காரைக்குடியில இருந்து மதுரை. ஒரே ரோடு. எப்படி? நேரா வந்து மாட்டுத்தாவணியில முட்டி இருந்தோம். அம்மா வந்துட்டாங்க. அம்மா வந்தது பார்த்துட்டு உலகளி வரட்டும். ஆமா ஆமா சரி அருணனே. என்னம்மா? ஆமா ஜாக்கெட் எங்க தைக்கிற? ஏன் கண்ண குத்துறமா? அடே அப்பா, எடுப்பு தடுப்பா இருக்க. அப்ப நீங்க அளவு சரி கொடுப்பீங்க, நான் அளவு சரி கொடுக்க மாட்டேன். அம்மா வந்துட்டாங்க. ஏய் புதிக்காரி சித்தப்பா, ஏய் புதிக்காரி சித்தப்பா, புதிக்காரி சித்தப்பா. அம்மா கட்டி பறக்குதேடி அண்ணாமலை சைக்கிள். ஆசைப்பட்டு ஏறிக்கிறேன் ஐயா, தோளத்தை பிடிக்கிறேன், என்ன சுகம் சொல்லுமா, அந்த சுகம் எதில் இருக்கு, என்ன கொஞ்சம் போமா. கட்டி பறக்குதே அண்ணாமலை சைக்கிள். ஆசைப்பட்டு ஏறிக்கிறேன் ஒரு பைக்கில். கட்டி பறக்குதேடி அண்ணாமலை சைக்கிள் சைக்கிள். இதுக்கு 16 பக்தர் நான் கருத இருக்கிறதா பள்ளியோட வச்சு நடத்துறதா? 16 பக்தருக்கு ஏற்பாடு பண்றேன். ஏய், 16 செல்வங்களையும் வெற்றி பெறுவாள் வாழ்கள் சொல்றேன். பேச்சுவார்த்தை சரியில்லை, இல்லம்மா. நாவடக்க ரொம்ப அது ஒரு வேலை தானே. ஆமா, யாரு நீ? 30 நாளைக்கு நாடு ஆடி. ஏய், யார் நீ? 30 நாளைக்கு நாடு ஆடி என்ன பண்ணீங்க? 30 நாளைக்கு சம்பாதிச்சு என்ன பண்ணீங்க? இப்பதான் உங்க அப்பா வச்சிருக்காரு. இவளையா? ஆமா. இப்பதான் எங்க அப்பா மேல அவ்வளவு கோவமா வருது. எதுக்கு? எதுக்கு உன்னை வச்சிருக்காரு? சின்னம்மா. எதுக்கு உன்னை வச்சிருக்காரு? சின்னம்மா இருக்கு வச்சிருக்காரு. என்ன சின்னமா இருக்க வச்சிருக்காரு? சின்னம்மா ஏய், சின்னமாவா? நீ சின்னமாவா? வேலைக்கு வச்சிருக்காரு. வேலைக்கு நீ வேலை பாக்குற மாதிரி தெரியலையே. வேலையில ஒழுங்கா பாக்குறியா? வயசாயிருச்சு. வயசாயிருச்சு, அதனால நீ உன்னைய வச்சிருக்காரு. இருப்பாரு, நான் வேலை பார்ப்பேன். என்ன அதுக்காக தான் உன்னை வச்சிருக்காரு. ஒழுங்கா பாக்குறியா? அவர்கிட்ட போய் கேளுங்க. உன்னை பார்க்க போற இப்ப தெரியலையே, நீ மேலா முடிக்கிட்டே தெரியல, நீ இங்கிட்டு வேலை வெட்டி பார்க்க போற. எடுத்துருவேன் தலைகளை. ஆமா, நல்லா பிச்சு எடுக்கிற. சரி, அம்மா, அவ அப்படித்தான் வாயிலே பேசிட்டு வடை சுட்டுட்டு போயிருவா. நமக்கு தெரியாதா? இங்க வா, நல்லா போய் அப்பாட்ட இருக்கியா? போய் கேளுங்க. ஏய், நல்லா இருக்கியாடி? அழகா இருக்கடி. பேரு அழகு. ஆ. வாயிதான் கொஞ்சம் அதிகமா பேசுற, ஆனா மத்தபடி ஆள் எல்லாம் அழகா இருக்க. எல்லாம் எட்டு புதுப்பா இருக்கியே. சரி, இதனாலதான் எங்க அப்பா வச்சிருக்காரு. சரி, அப்பா பாத்தியா? இன்னைக்கு கண்ணை குத்துற மாதிரி இருக்கா? ஆ? இன்னைக்கு தான் 3 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. என்ன ஒரே மாதிரி இருக்கு? மனசு ஒரே மாதிரி ஆனா இருக்கு. உனக்கெல்லாம் என்னடி 2 பேரும் ஒரு மொத்தம் தண்ணி. ஏய், 2 பேரும் ஒரு மாதிரி ஏத்துறீங்களே, என்ன அர்த்தம்னு கேக்குறேன்.
என்ன விஷயம்? சரி. இந்த இடத்தோட அப்பா பாத்தியா? ஆ. அப்பா என்ன சொல்றாரு? வானம்பாடி பறவை காணப்பாடி வரட்டுனாரு. பறவைகள் வந்து ஆளோட சோழனாரு. பேசிக்கிட்டே காட்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி இடத்த பார்த்துக்கமா பார்த்ததே கிடையாது. ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆளவே பாருங்க, சந்தோஷமா இருக்கும். இந்த சந்தோஷத்தை ஒரே கொண்டாடலாம். அப்படி எடி சரி, எப்படின்னு சொல்லுங்க. எப்படின்னு சொல்லுங்க. அந்திமலை ஆத்தாடி 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 அதாடி பாவாடை அடியா அடையாத்தாடி என் மனசுல ரெக்க கட்டி பிறக்குது சரிதான். அடியம்மாடி ஒரு அழகு மனசுல அடிக்குது அதுதான். உயிரோடு உறவாட ஒரு கோடி ஆனந்தம். இவள் மேலமாக அருகாரம். அடியாத்தாடி இந்த மனசுல ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? அடியம்மாடி ஒரு அழகு மனசுல அடிக்குது அதுதானா? உயிரோடு உறவாட ஒரு கோடி ஆனந்தம். இவள் வேகமாக யாரோ காரோ அடியாத்தாடி இந்த மனசுல ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? போகும் மீதம் இல்லாமல் பட்டு பாடாதோ பொண்ண பார்த்த அலைகள் இல்லா மெட்டு கட்டி பாடாதோ இப்படி நானதில்லை. புத்தி மாறி போனதில்லை இந்த பிள்ளை மூக்கு மொழி வேதல்லை கண்ணி பொண்ணு கொள்ளே கட்டி சென்றாயோ பட கோணின்றி புள்ளி அண்ணா மோதி பார்த்தாயோ யாயோ தாகப்பட்டு நின்று ஏகப்பட்ட சந்தோஷம். என்ன சொல்ல பின்னே என்ன என்ன செய்ய ஒன்று பார்த்த ஒன்று வாய் வரைக்கும் வந்து வந்து போன கத்து ஒரு பூவமும் ஆசைப்பட்டு ஆவலென்ன கட்டை நாரே நாரே கண்டு குட்டியாரே தொட்டு தொட்டு நின்று பேச தூங்கட்டு போரே கை கொள்ளாதே இத மனசுக்கு கட்டி பறக்குது சரிதானா? அடியம்மாடி ஒரு அளவுக்கு மனசுல அடிக்குது அதுதானா உயிரோடு ஒரு கோடி இவள் தெய்வமாக யாரோ அடியாதாரி இந்த மனசுக்கு கட்டி பறக்குது சரிதானா அடியம்மாடி பறவை வந்துச்சு பறவை எத்தமா குணமான் இருக்கணும் ஆளலம் ஆளலம் ஆளோளம் அழகல பச்சிலே ஆளோளம் நாடகம் ஆரம்பிக்கும் போது 50 பேரா இருந்தீங்க. இப்போ ஒரு 40 பேர் இருக்கீங்க. இந்த பறவை விரட்டிட்டு நாரதர் வர போறாரு. வள்ளி ஆடுவாங்க. ஆடலாமா வேணாமா? ஏய் யாராவது இப்ப கேட்டாங்களா வேணாமா 50 பேரா இருந்தாலும் 5 பேர் இருந்தாலும் நேயர்கள் விருப்பத்தை சத்தமா சொல்லுங்க. ஆடலாம். ஜிஞ்சினகா ஜினகா ஜிஞ்சினகா ஜிஞ்சினகா ஜினகா ஜிஞ்சினகா ஆத்தாடி நமக்கு இங்கு பச்சை
ஒரு பறவை முகம் என்ன காரணம்? ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் காவலை பார்க்க வேண்டி வெளிமணி சாரல் இந்த பஸ்ல தான் முனிவர்கள் வரக்கூடிய அப்படி யாராவது வந்தா மரியாதை கொடுத்து என்ன கொடுக்கணும் சரியா? என்ன மாட்டுத்தாவணி தெரியுமா? மதுரை மாட்டுத்தாவணி தெரியுமான்னு கேட்டேன். தெரியுமா? மாட்டுத்தாவணி தெரியாத ஆளுங்க இருக்காங்களா? இதெல்லாம் ஊருக்கு போறான், அதை சொல்ல வந்தேன். சும்மா இந்த வீடு பக்கம் வாங்க. வண்டியில நீ வேற மாதிரி நல்ல வண்டி. மறுபடியும் தனது சந்ததிகள் என்று சொல்லி உற்பத்தி செய்ய ஆரம்பித்தார் என் தந்தை. எந்தெந்த உலகிலிருந்து பலர் தோன்றார்கள். எப்படி என்றால் மடியின் நாதகனான் பசுத்தராத்மாவிலிருந்தும் பிரிவுதற்குள்ளிருந்தும் புலவர் நாவலிருந்தும் புலசிரி காதிலிருந்தும் அங்கிரசு முகத்திலிருந்தும் அத்திரி கண்களிலிருந்தும் மருசு மனத்திலிருந்தும் கிருத கைவந்தும் தோற்றுவிக்கப்பட்டார். பிறகு இவர்கள் அழைத்து இல்லறத்தோடு சொன்னார் என் தந்தை. என் தந்தை சொல்லை கேட்டு 9 பேர் மில்லார வளைவில் ஆட்டி சென்று விட்டார்கள். இதுதான் ஒருவன் மாத்திரம் என் தந்தை சொல்லை வெறுத்து மறுத்து வாழ்க்கையை. இதனால் என் தந்தை எனக்கு சாபமிட்டார். எப்படி என்றால் எந்த இல்லறத்தை வெறுத்தாயோ அதில் உழல்வாய் என்று சபித்தார். அதன் காரணமாக கந்தரவராஜனுக்கு மகனாக பிறந்து சித்திரவதன புத்திரராக
கொடுத்தேன். அதுல ஒரு பெண்ணை காப்பு என்ற செயலாகவும் 51 பேர் உலகத்திற்கு அச்சரங்களாக கொடுத்துள்ளேன். பிறகு நாரதி என்று சொல்ற பெண்ணாக மாறி 60 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். பிறகு ஒரு நாளைக்கு ஒரு இடம் தங்கக்கூடாத சாபத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு கடமை செய்யக்கூடிய கொண்டு உலகமும் சென்று என் மாதா பிதாவை வணங்கி வைகுண்டம் சென்று தசவதாரம் என்று சொல்லக்கூடிய 10 அவதாரத்துடைய என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணுவாகப்பட்ட அந்த கண்ணபெருமாத்தை வணங்கி வந்து விட்டாலும் இவ்விடமோ கந்தனருக்கு விடிடம் அப்பேற்பட்ட இடத்துல ஒரு வேலையை தொடங்க வேண்டும் சொன்னால் இவ்விடத்திலே முழு முதல் கடவுளாகப்பட்டு ஆனமுகத்தினை 5 கடத்தினை மூசிக வாகனனை அந்த மகாபாரத நாகப்பெருமானை வணங்கி விட்டு பிறகு நான் எனக்கு செல்லலாம். ஓம் நாராயண அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நட்பொரு குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வம் களஞ்சியத்தில் இருக்க சென்று ஒரு பதம் அறிந்து புயல் கண்ட உண்மை அஞ்சு கரத்தினை யானை முகத்தை நின்று நிறுத்திவிடு ஒரு சங்கடம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்த்திவிடு அஞ்சு கரத்தை யானை முகத்தை நின்று நிறுத்திவிடு ஒரு சங்கடம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்த்திவிடு. ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் அஞ்சு கரத்தை யானை முகத்தை நின்று நிறுத்திவிடு ஒரு சங்கடம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்த்திவிடு. அவர் பெருமைகள் ஆயிரம் கொண்ட ஆட்சி செல்வதையும் சொல்ல முடியாது. குறிஞ்சிக்கிட முருகன் முல்லைக்கு விசுவ மருத்துவத்துக்கு சமன்பாளைக்கு துர்க்கை இப்படி பல கடவுள் எடுத்தாலும் கண்ட கடவுளை சிறந்த கடவுள் குறவர் காணவர் குன்றவர் இருவலர் ஏற்றனர் குரத்தி கொடிச்சி இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வரம் அகம் பொருள் இன்பம் வீடு அனைத்து நல்கும் கண்டநாதனை வணங்கி அவரோடு இணங்கி இவ்விடத்தில் வந்து விட்டாலும் இவ்விடத்தை பார்க்கின்றவர்கள் என்ன ஒரு தன்மைகளை தெரியுதென்றால் உலகத்தில் எத்தனை விதமான ஜாதி மதங்கள் இருந்துட்டாலும் அனைவரும் ஒரு தாய் மக்கள்
ஒரு தேசத்து மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பாடோடு இந்த உலக மக்கள் அனைவருமே வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் என்பது சமம் என்ற ஒரு நிலை விடத்தில் பெற்றிருந்தாலும் இறைவனாகப்பட்டவன் மனிதர்கள் படித்து வாழ வைக்கூட தன்மை கொடுத்திருந்தாலும் மனிதனாகப்பட்டவனோ தன்னையே விடத்தை இறைவனை சிலைகள் வடித்து வாழும் தன்மை மனிதனிடத்தில் தான் உண்டு என்ற காரணத்தினாலே இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் வாழ்கிறார். அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழ்கிறார். இறைவன் வாழ்கிறார். அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழ்கிறார். இறைவன் வாழ்கிறார். நன்றி நன்றி நன்றி. வாழ்ந்தவர்கள் தன்மை விடத்தில் கொடுத்திருந்தாலும் திரிலோகம் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய நான் ஒரு நாளைக்கு ஒரு கடமை செய்வது என் தொழிலாகப்பட்டது. யாருக்குமே இல்லாத ஒரு அற்புதமான வேலை எனக்கு தான் உண்டு. ஏன்னா வேலை இல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது. எப்பேற்பட்ட மனிதனாக இருந்துட்டாலும் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு தான் பொழுத கிடைத்து கொண்டிருப்பார்கள். ஆனா வேலைக்கே போகாம வெட்டி வேலையை சுத்துற ஆளுகளுக்கும் வேலை உண்டு. வெட்டியா சுத்துறது ஒரு வேலை தான். அப்படி இந்த பூலோகத்தில் நிறைய அந்த மல்லன்னைக்கு நாட்டிலே சுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் ஏன்னா பொழுத போக்கணும் பொழுத கடத்தணும் வேலைக்கே போகாம அது வெட்டி வேலையாக சுத்தக்கூடியது சாதாரண விஷயம் கிடையாது. தூங்கி எழுந்திருந்த உடனே நினைப்பாரு இன்றும் பொழுது முடிஞ்சிருச்சு, இன்று இந்த பொழுத போக்கணும்னா யாரை பார்க்கணும், யாரை பார்த்தா நம்மளுக்கு கவனிச்சு விடுவேன், யாரு பின்னாடி போனா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஏதாவது அது எதிர்பார்க்கிறது. இப்படி வெட்டியா சுத்துறவர்களுக்கு அது ஒரு வேலையா இருக்கின்றது. ஆனா அதே மாதிரி இந்த இடத்துல எல்லாருக்கும் அற்புதமான வேலை. இன்னைக்கு 6 மணி செத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னா அன்புல கொண்ட அடைக்கலா சுவாமி ஐயா அவர்களுடைய அன்பு புதல்வன் அன்பு அருணன் அவர்கள். இந்த ஹார்மோனிய வாசிக்கணும் சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இன்று இந்த இடத்துல ஒரே ஆளு 3 வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னென்ன வேலை? ஒண்ணு காலால ஒரு வேலை, அப்புறம் கையால ஒரு வேலை பார்க்கிறார். காலால மெல்லோசை மிதிக்கணும், அப்புறம் கையால வாசிச்சு காட்ட வேண்டும், அப்புறம் வாயால பாடணும். ஆமா வாய்ப்பாட்டு எல்லாருமே எல்லாத்துக்கும் வாங்கி பாடணும். அவங்க எந்த சுதியில பாடணும் அந்த சுதியில அற்புதமான வேலை வாங்கி பாடணும். அது 3 விதமான வேலை. ஒண்ணு கால் வேலை, கை வேலை, வாய் வேலை. ஆக 3 விதமான வேலையை அன்பண்ணன் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இங்க மிருதம் செத்துக் கொண்டிருக்கூடிய அன்பு மைத்தனர் சிங்கத்துறை அவர்கள் பலவிதமான நடைச்சொற்களை தன் கை விரல்கள் மீட்டி அனைவரையும் மயக்கும் தருணத்தில் வைத்திருக்கின்றார். அதே மாதிரி அன்பு தம்பி சத்தியவேல் அவர்கள் பலவிதமான இசைக்கருவிகளை வைத்து அன்னவரும் விவாதத்திலே இசையை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி 2 இரும்பு தாளத்தை வைத்துக் கொண்டு சப்த தாளத்தும் இசைத்துக் கொண்டிருக்கிறார் அன்பு தந்தையார் முன்னாள் சிரிப்பு நடிகர் முத்துராஜா அவர்கள். அவர் வேலை அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்.
அதே மாதிரி இங்க அற்புதமான ஸ்ரீ தர்மமேஸ்வரர் சீப் கம்பெனி ஒருமையை வந்து யாரு அழகர் நாடக அமைப்பாளர். அடாடா, நாடக அமைப்பாளர் மன்னவர் தான். இவரத்துல இந்த வண்ண திரையரங்கம் அமைப்பும் அவர் தான். ஆக அவர் வேலை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இங்க அற்புதமான ஒளிபரிக்கு சிறப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பேர் என்னப்பா? தாய்மகளா? ஆய்மா கருப்பர். அற்புதமான ஒளிபரிக்கு. ஆக அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் ஒவ்வொரு விதமான வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பது போல இவடத்துல எமக்குன்ற வேலை உண்டு. நானும் வேலைக்கு தான் வந்தீங்க. நல்ல ஒரு வேலை. எல்லாருக்கும் ஒரு வேலை. நீங்களும் எப்படி, உங்களுக்கு என்ன வேலை? நீங்களும் அந்த பூலோகவாசியில் பூலோகத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் உங்களுடைய வேலை. ஆமா, வேலை. நாங்க தேவலோகவாசி. தேவலோகத்துல சிவபெருமானுக்கு என்ன வேலைன்னா அழிக்கக்கூடிய வேலை. எதை என்றால் அநியாயங்கள், அகம்பாவங்கள், அக்கிரமங்கள் அழிக்கிற வேலை சிவபெருமானோட வேலை. என் நன்மை பிரம்மனுக்கு படைக்கக்கூடிய வேலை. என் பாட்டன் பெருமானுக்கு காக்கக்கூடிய வேலை. அவங்களுக்கு ஒவ்வொரு வேலை இருப்பது. அவங்களுக்கு நல்ல வேலை. உங்களுக்கு என்ன வேலை? எனக்கு கலகம் செய்வது என் வேலை. சண்டாளத்தனமே. இப்பதான் ஊர் கூட்டி நாடை வச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க கலாமண்டலம் வந்திருக்கீங்க. நீங்க இந்த நாடை நடக்கிறது, கூட்டத்தை கூட்டி இந்த நாடை வைக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. கண்டிப்பா ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு திருவிழா நடத்துவதா இருக்கட்டும், ஒரு வீட்டு விசேஷம், ஒரு கல்யாணமா இருக்கட்டும், காது குத்தா இருக்கட்டும், அந்த விழாவை நடத்தி முடிச்சாதான் நிம்மதி கிடைக்கும். அதே நாடகம் அந்த மாதிரி இந்த இடத்துல நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேலை கலகம் செய்வது. நான் இந்த மாதிரி பூலோகத்துல மனிதர்கள் போல் கலகம் செய்வது கிடையாது. நான் தேவலோக வாசிய சார்ந்த வித்தியாசமான ஒரு கலகத்தை ஏற்படுத்த முடியாது. என்ன வேலை? நான் செய்யக்கூடிய கலகம் ஆரம்பம் கலகம் மாதிரி இருக்கு, முடிவில் நன்மையாகவே முடியும். நல்லவர்களுக்கு உபயோகமா இருக்கு, கெட்டவர்களுக்கு தீங்காக அமைதியா. பூலோகவாசி நீங்க நடத்துற சண்டனை எதுக்கு நடத்துறீங்க? போட்டி, போராமை, பேராசை, எனக்கு வேணும், உனக்கு வேணும், எனக்கு பெருசு, உனக்கு பெருசுன்னு சொத்து சொகத்துல போட்டி ஓட்டுக்கிட்டு சண்டை போடுவது பூலோகவாசிகளுடைய கழகம். நான் நடத்துவது நற்கழகம். இவளுக்கு இந்த நற்கழகத்தை தொடங்கணும்னா பாட்டன் பெருமான் மகாவிஷ்ணுவாகப்பட்ட அந்த கண்ணபெருமானை வணங்க வேண்டும். பன்னீர் மழை சொரியும் மேகங்கள் எங்கள் பரந்தாமை பாடுங்கள். பஞ்சபாண்டவருக்கு உரிமை உள்ள
இப்படி என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணாகப்பட்ட அந்த கண்ண பெருமாள் வணங்கி வரத்தர் வந்துவிட்டாலும் திரிலோகமை செஞ்சாரும் செய்து வரக்கூடிய நான் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும் என்பது என் தளபதியாக இருக்கின்ற பொழுது கலக திருமணி கிடைக்காமல் இவ்விடம் போய்விடாது. அதேபடுத்த பார்க்கின்ற பொழுது எப்பேற்பட்ட இடம் குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலம் என்றாலே மலை சார்ந்தவரிடம். அப்படி மலை சார்ந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது பறவை இனங்கள் பாடுவதும் மயிலினங்கள் ஆடுவதும் அப்படி இயற்கை மனத்தை இந்த நந்தவனத்தை இந்த அற்புதமான குறிஞ்சி நிலத்தை பலவிதமான பறவைகள் இவ்விடத்தில் சத்தமிட்டு கொண்டிருந்தார். இவ்விடத்திலே குயிலோட சத்தம் பொன்மான் குயில் சத்தத்தை கேட்கின்ற பொழுது மனதுக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தம் ஏற்படுகின்றது. பொன்மான் குயில் சிங்காரமாய் பொன்மான் குயில் சிங்காரமாய் பண்பாடுவே பார்வையில் உல்லாச பூங்குயில் மனதுக்கு ஏற்படுகின்ற அற்புதமான ஒரு ஆனந்தம். நன்றி ஆனந்தம் பெறக்கூடிய அளவுக்கு இந்த இடத்துல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடம். மலையும் மலை சார்ந்த இடம் என்றால் எப்போதுமே ஈரப்பதமாக இயற்கை காட்சிகள் நிறைவாக நீரோடைகளும் பலவிதமான குளிர்ச்சித்தன்மை உண்ட இடம் தான் இந்த குறிஞ்சி நிலமாகப்பட்டது. அப்பேற்பட்ட நிலத்திலே வசிக்கின்ற பொழுது மனிதர்களாக இருக்கிறவர்கள குளிர் வருமா, குளிரை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான இந்த குறிஞ்சி நிலம். அப்பேற்பட்ட இந்த குறிஞ்சி நிலத்திலே பலவிதமான விஷயங்கள் கொண்டு இவ்விடத்திலே தண்ணியாகப்பட்டது அங்கேக்கு அங்கே நீரோடையாக போய்கொண்டிருக்கின்றது. இந்த தண்ணீரையும் பலவிதமான தண்ணிகள் உண்டு. குறிப்பிட்டு சொல்ல போன 2 வகை தண்ணி உண்டு. சாதாரண கிராமப்புறங்கள் மழை பெஞ்சு ஓடுற தண்ணிக்கு வேற விஷயம். ஆனா மலை சார்ந்த இடத்துல மழை பெஞ்சு வருது அப்படின்னா அங்கே மூலிகை செடிகள் அடர்த்தியா வளர்ந்து இடம். அந்த மூலிகை செடிகளிலே வரக்கூடிய தண்ணியாகப்பட்டது மழை பெய்கிற தண்ணி மண்ணுக்குள் சென்று அந்த மூலிகை செடி வேரோடு ஒட்டி உரசி உராவி வெளியில வருகின்ற பொழுது அருவி நீராக வரும். அந்த அருவி நீரை குளிச்சாலும் சரி, இந்த அருவி நீர் அள்ளி குடிச்சாலும் சரி, உடம்புல இருக்கிற வியாதி தீர்ந்து போயிடும். அப்படி தண்ணி தண்ணியில 3 விதம் இருக்கு தெரியுமில? தெரியாதவங்களுக்கு
இல்லங்க எங்களுக்கு தெரியாதா? அண்ணே, பூலாவாசிகளுக்கு தெரியாததா? அப்புறம் என்ன 3 விதமான தண்ணி இருக்கு? இப்ப 3 தண்ணிங்கிறீங்க. உங்க தண்ணிக்கு சிறப்பு என்ன இருக்குல்ல? சொல்லுங்க. நீங்க சாதாரண இன்னைக்கு மழை பெஞ்சு இப்ப இந்த பக்கத்துல இருக்கு குளம். இந்த குளத்துல போய் தண்ணி கிடக்கு அப்படின்னா அந்த தண்ணியில ஆடு மாடெல்லாம் போன உடனே வாய வச்சு தண்ணி குடிக்கும். ஆமா. அந்த தண்ணிக்கு ஒரு பேர் உண்டு. சரி. மனிதர்கள் நாம போய் தண்ணி குடிக்கிறோம்னா ஊரணியா இருந்தாலும் சரி குளமா இருந்தாலும் போன உடனே அள்ளி குடிச்சிரோமா? மனிதர்கள் என்ன செய்வாங்க? குளத்துல தண்ணி குடிக்கணும். இப்ப இங்க போய் தண்ணி குடிக்க போறீங்க, போன உடனே அள்ளி வச்சு குடிச்சிருக்கீங்களா? என்ன பண்ணீங்க? அப்படியே விளக்கி விடுவோம். எம்பிட்டு விலைக்கு இருப்பீங்க? ஏங்க நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க விளக்கி விட்டு குடின்னு. ஆமா, நீங்க தந்தை பிரம்மனாகப்பட்டவர் படைக்கலாம் ஏது தண்ணி புலோகத்திலே. ஆக மனிதர்களை தண்ணியை விலைக்கு கொடுத்தா அள்ளி குடிப்போம். தாய்மார்கள் தண்ணி எடுக்க போறாங்க ஊரணியில் அப்படின்னா கூட குடத்தை வச்சு ஒரு அளப்பிட்டு தான் எடுத்துட்டு வருவாங்க. அந்த தண்ணிக்கும் ஒரு பெயர் உண்டு. அதே மாதிரி சேரும் ஜெகதிமாக அடியில் இருக்கு பாத்தீங்கன்னா மண்டி தண்ணி. ஆமா. அந்த தண்ணிக்கு ஒரு பெயர் உண்டு. இப்ப ஆடு மாடெல்லாம் போன உடனே வாயை வச்சு குடிக்குது அப்படின்னா அந்த நீருக்கு பேர் என்ன நீர் அப்படின்னா பூத நீர். மனிதர்கள் தூசியில விலைக்கு விட்டு அள்ளி குடிக்கிறோம்னா அந்த நீருக்கு பேரு அமிர்த நீர். அடியில சேரும் ஜெகதிமா இருக்கிறது நச்சு நீர். இப்படி தண்ணீர்ல 3 விதம் இருக்கின்றது. சரியா? வேற என்ன இருக்கா? உங்களுக்கு சிறப்பு தானே. எங்க தமிழ்நாட்டுல 3 இருக்கு. தெரியுமா தெரியாதா? என்ன 3? கேட்டு தெரிஞ்சுக்கங்க. கப்பு சரக்கு தண்ணி 3 தான் நீங்க தமிழ்நாட்டுல அப்படியே விளையாடு. அட்டு அப்பா ஒருத்தங்க கூட மண்டே ஆட்டாம இருக்க மாட்டாங்க. நாடே அப்ப மதுவானத்துக்கு அடிமையாகி போய் கிடக்கின்றது. நாங்கள அடிமையாக்குற எங்களை அடிமை ஆக்கிட்டாங்க. சம்பாதிக்க வேண்டிய ஆளு நல்லா சம்பாதிச்சுக்கிறாங்க. நம்ம ஏழை எளியவரெல்லாம் சம்பாதிக்கிற ஆசை பூரா அங்க கொடுத்துட்டு குடிக்கிற வீட்டை பாத்தீங்கன்னா குடிக்கிற வீட்டை பாத்தீங்கன்னா ஓட்டையும் உடனே கிடக்குது. அதை விக்கிறவன் மாடி மேல மாடி கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை வச்சு நடத்துறவன் அதெல்லாம் நம்ம என்னத்த சொல்றது? பெரிய நமக்கு எதுக்கு வருமானமே அறதாப்புதான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு தான் நான் ஏன் உண்டு தொழில் உண்டு இருக்கேன். ஆக நாட்டோட போக்கே இன்னைக்கு அப்படி போய்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அடிமையாக்கி விட்டார்கள். என்ன ஒரு பூலோகத்துல என்ன ஒரு விசேஷம் நடந்தாலும் சரி, விழா நடந்தாலும் சரி, கல்யாணம், காது குத்து, சடங்கு நல்லது கட்டு எந்த ஒரு விழாவா இருந்தாலும் இன்னைக்கு மதுபானம் இல்லாத இடமே கிடையாது. மது இல்லாத விசேஷமே கிடையாது. மது கொடுத்தா வீட்டு விசேஷத்துக்கு வர்றேன், இல்லைனாக்கா போடா நீயும் விசேஷம் மட்டும் போயிடுறான். ஆமா, அப்படி இருக்கின்ற பொழுது நாட்டோட போக்கு அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. நான் சொல்ற தண்ணி இந்த இடத்துல ஓடக்கூடிய நதியை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க பல விதமான தண்ணியில் எடுத்து சொல்லி நாட்டோட போக்கு இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்றீங்க. அதாவது மது அருந்த வேண்டியது. நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பிக்கிறவங்க பாட்டு பாடுனீங்கல்ல, குடிச்சிருக்கு ஒரு பாட்டு பண்ணீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நல்ல நாள் பெரிய நாளுக்கு மது அருந்த வேண்டியது. ஆனா சம்பாதிக்கிற காசை பூரா மதுவான கடையிலே கொடுத்துட்டா நீங்க கிராமப்புறங்களை எடுத்துக்கிட்டோம்னா பார்க்கக்கூடிய வேலை என்ன? ஒண்ணு விவசாயம் பார்ப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு கொத்தனார் வேலைக்கு போவாங்க. ஒரு கொத்தனார் வேலை சாதாரண ஒரு 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னா ஒரு மாசத்துக்கு 30 நாள் வேலைக்கு பார்ப்பாங்க. கொத்தனாருக்கெல்லாம் விடுமுறை என்பதெல்லாம் கிடையாது. அப்ப 30,000 சம்பளம். ஆனா அப்படி வேலைக்கு போறவங்க ஏழ்மையத்தனை இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, காரணம் என்ன? பார்க்கிற வேலை பார்த்துட்டு வருகின்ற பொழுது பார்த்த வேலைக்கு உடம்பு ரொம்ப அழுப்பா இருக்கேன்ட்டு அந்த காசுல 1000 ரூபாயில ஒரு 300 ரூபாயை காலி பண்ணிடுவாரு மதுவான கடையில போய். மிச்சம் 700 இருக்கு, அதோட திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு. அதோட வீட்டுக்கு போயிட்டா பிரச்சனையே இல்லை. அந்த மதுபானத்தை அறிஞ்சிட்டு வருகின்ற பொழுது கூட பார்க்காத ஆட்கள் மாமே மச்ச நீங்க பார்த்துட்டான்னு வச்சுக்கிறேன், என்ன மாப்பிள்ள வேலைக்கு போயிட்டு வரீங்களாக்க, அப்புறம் நீங்க மட்டும் ஒரு மாதிரியா நினைச்சிட்டு வரீங்க, நம்மளால கொஞ்சம் நினைச்சு விட்டு போறது அப்படின்னு ஒண்ணு என்ன கேட்காத மாமி மச்சன் அப்படி கேட்டு விட்டாரு. மறுபடியும் அந்த 700 மறுபடியும் 300 காலி பண்ணி விடுவாரு. மறுபடியும் 600 போச்சு மச்சான் 400 இருக்கு. அந்த 400ஓட வீட்டுக்கு போவாளா? போக முடியாது. அந்த 400 ஒரு 100 ரூபாய்க்கு பேரை பேத்தி பிள்ளை குட்டிகளுக்கு ஏதாவது தீனி பண்டம் வாங்கணும்னு வாங்கிடுவாரு. மிச்சம் 300 ரூபாய் இருக்கு. எங்க தீனி பண்டம் வாங்குறாரு, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு இந்த போதையில அதை வாங்க முடியுமா? அதெல்லாம் வாங்கிடுவாங்க. அதெல்லாம் முன்கூட்டியா அந்த போதையா வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு மிச்சம் மீதி ஒரு 200-300 கொண்டுட்டு வருகின்ற பொழுது இன்னைக்கெல்லாம் எல்லா வீட்லயும் அது இல்லாம கிடையாது. எதுனா வாகனம் இல்லாம, அதாவது இருசக்கர வாகனம், இந்த பெரிய டூவீலர் இந்த மாதிரி விஷயங்களா இருக்குல்ல, இந்த மாதிரி வாகனத்துல வருகின்ற பொழுது மதுவை இருந்துட்டு வண்டி ஓட்டிட்டு வருகின்ற பொழுது அதே நம்ம அரசை சார்ந்தவர்கள் அந்த வண்டிக்கு தேவையான ஆவணங்கள் வச்சிருக்க வேண்டும். ஆவணங்களா இருக்கணும். அது சில பேர் வாங்கி வைக்கிறதுல கிராமப்புறம் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அதே மாதிரி
அம்மா பாடல் பாட சொல்லி அன்பு நண்பர்கள் அன்பு பிடித்த பெருமை சேர்க்கலாம் அவர்கள் சார் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 வணக்கம். அப்படிதான் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டோட போக்கு அப்படி போய்கொண்டிருக்கின்றது. அப்படி மிச்சம் மீதி இருக்கிறத கொண்டுட்டு வருகின்ற பொழுது அரசை சார்ந்தவர்கள் உங்களுக்கு ஆவணங்கள் எதுவும் கிடையாது, அதையும் பறிச்சுக்கிட்டு விட்டுருவாங்க. நல்ல ஒரு விஷயம் பேசும்போது பாருங்க, உலகத்துக்கே இருக்கியா மின்சாரம் போறது வர்றதெல்லாம் அப்படி மதுவை அருந்து போட்டு அனைத்து காசு இறந்துவிட்டு ஏழையாக இருந்த நாட்டோட போக்கு எங்க வரும்? இந்த நாடு யாரை நம்பி அப்படின்னா இனிமே வரக்கூடிய காலங்களை இளைஞர்களை நம்பிதான் இந்த நாடு. ஆனா இளைஞர்கள் இன்னைக்கு பகுதி வேறு அதுக்கு அடிமையாகி போட்டு இருக்கின்றார்கள். ஆமா, அப்படிதான் இருந்துட்டாலும் என்னது இதெல்லாம் ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த காலத்துல மது வருந்தினாங்க, ஒளிவும் மறைவாக மது வருந்தினார்கள். இன்னைக்கு அப்படி கிடையாது. மாமன் மச்சனும் கூட்டம் கூட்டமா கூட்டி எங்க வேணாலும் உட்கார்ந்துட்டு ரவுண்டு கட்டி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் என்ன நினைப்பேன், என்ன எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளே, இது ஒரு வேளை சத்தான டானிக்கா இருக்கும் போல. நம்மளும் தம்பி வரட்டும். நாட்டோட கைவசமே இளைஞருடைய கையில தான் இருக்கின்றது. ஆக உன்னால் முடியும் நம்புகின்ற விதமாக உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உண்மைக்கு இருக்கு உண்மை நம்பி. உன்னால் முடியும் அட உண்மைக்கு இருக்கு உண்மை நம்பி. தொழுவையத்து தொங்கியிலும் நாட்டை எழுப்பு, தொழுவையத்து தொங்கியிலும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் உன்னிடத்திலே. உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆட உன்னால் முடியும் தம்பி தம்பி. அட உண்மைக்கு இருக்கு உண்மை நம்பி. நாளைய நாளில் தலைவனிலே நம்பிக்கை கொண்டு வருவாயே. உனக்கு வாசை திறவே எழுதியிருந்தாலும் உன்னால் முடியும், அட உன்னால் முடியும்.
அடுத்ததாக இவ்விடத்திலே சரி பாடு பாடு. ஹலோ 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 எனக்கு எப்போ இருக்கா லைட்டா ஹலோ ஹலோ அன்பு நண்பர்களுடைய விருப்பத்திற்காக தாய்ப்பாட நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே பாசம் ஒரு நேசம் பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்ணாவும் நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே கீழ்வானிலே ஒளி வந்தது கூண்டை விட்டு இடி வந்தது தீர்வானிலே கொடி வந்தது தூண்டி விட்டு கிளி வந்தது நான் பார்க்கும் ஆதாயம் என்றும் நீ பாடும் பூவாரம் நான் பார்க்கும் ஆதாயம் என்றும் நீ பாடும் பூவாரம் பாடும் பயிர் நீதானே நீர் வார்த்த கார்மீகம் நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே மணிமாளிகை மாடங்களும் மலர் தூண்டிய மஞ்சங்களும் மணிமாளிகை பாடல்களும் மனத்தோவியும் கல்தல்களும் தாய் வீடு ஓடில்லை தாளாட்டாளில்லை தாய் வீடு ஓடியோனை இங்கு தாளாட்டாளில்லை கோவில் தொழும் தெய்வம் நீ இன்று நான் காண வேறில்லை நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே பாசம் ஒரு நேசம் ஆசல் ஒரு நேசம் கண்ணார கண்ணாவும் நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நன்றி 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 அப்படிதான் தாய் மீத பாடலை பாடினாலே படத்திலே ஆதி போன்ற எண்ணமும் தார் போன்ற உள்ளமும் ஆதவல் போன்ற புதுநலமும் குன்று போன்ற கொள்கையும் குறைவில்லாத வாழ்வும் உறுதி கொண்ட நெஞ்சமும் நச்சுடைய இலட்சம் திறந்த திறமும் குணமுள்ள கோட்பாடும் கொட்டிகள் பெறும் சுமையப்பற்று எண்ணம் ஞானம் புக்தி தெளிவு அமைதி அகிம்சை நடுநிலை திருப்தி என்று சொல்லப்படுவதால் 6 குணங்களும்
சிறந்து வளர்ந்தோம் நிலத்திற்கு வந்தவுடன் என்னை அறியாமல் இங்கே யாரு இருக்கின்றார்கள் என்று சுற்றி பார்க்கலாமா? இந்த சத்து இந்த நீர் ஒளியே ஒளிய இந்த சத்து இந்த நீர் ஒளிய எப்படின்னு உங்களால மட்டும் இப்படியெல்லாம் முடியுது? அப்படி இல்லை. ஏன்னா எத்தனையோ பெட்டிக்காரர்கிட்ட அந்த அம்மா பாட்டு பாடியிருக்கேன். அந்த இடையில வாசிக்கிறது உங்களால தான் முடியும். அங்க சிறப்பான ஒரு வாத்தியங்கள் பக்கமலங்கள் இப்படி இருக்கு, ஒளிபரிப்பு இருந்தா தான் அப்படி மாதிரி பாடலாம் பாட முடியும், இல்லைன்னா பாட முடியாத ஒரு விஷயம். ஆக அற்புதமாக வந்துட்டார் இவ்விடத்திலே. ஆதாரம் சென்ற கானம் இது யாருக்கு சொந்தமான கானம் என்று பார்க்கின்ற பொழுது, இவ்விடத்தில் வள்ளி என்ற பெண்ணாகப்பட்டவள் கண்ணனாகப்பட்ட முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டு இவ்விடத்தில் ஆலோலம் சொய் என்று கானம் பாடி பறவை விரட்டி கொண்டிருக்கிறார். எதற்காக அப்படின்னா, திணை விதத்து திணைக்கு ஒரு காவல். நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டீங்க வள்ளி காவலுக்கு வந்த பெண்மணி என்று. வந்தது காவலுக்கு கிடையாது. காவலி என்பது ஒரு காரணம் காட்டி காதலித்துக் கொண்டிருக்கின்றார். என்ன சொல்றீங்க? யார் நினைத்து காதலித்துக் கொண்டிருக்கின்றார்? யார சொன்னதானே தெரியும். படையப்பாவை நினைச்சு காதலித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி படைய அப்பவே சொன்னாங்க சரி சரி நீங்க சண்டை ஓடுக்கிறீங்க. நீங்க சண்டை ஓடுறாங்க இல்ல சொன்ன கேட்கணும், பேசாம இருக்கணும். உங்க சண்டையை காலையில வச்சுக்கீங்க. இப்ப நான் சொல்றது கேளுங்கண்ணே. அப்படி கண்ணனாகப்பட்ட முருகப்பெருமானுக்கு தான் படையப்பான் பேர் உண்டு. அவரை சொல்றேன். அண்ணன் எடுத்து இந்த பெண்ணாகப்பட்டவன் ஆலோலம் செய்கின்ற கானம் பாடக்கூடிய இந்த கானத்தை எல்லாம் கேட்கின்ற பொழுது மனதுக்கு ஆனந்தம் ஏற்பட ஒரு அற்புதமான திட்டம் இருக்கின்றது. இடத்துல அன்னவராகப்பட்டவள் சிந்தாமணி குயிலாக எவ்விதமான முறையில் கானம் பாடி பறவை விரட்டிக் கொண்டிருக்கிறாள். குயிலே இளமான் குயிலே, உன்னன் வீட்டில் இருந்து வெளியில் வந்து பாடு, கேட்டு அதைத்தான் கேட்டு மெல்ல தெளியும் எனதுதான் என் வளைய நினைவு. மயிலே மலைவாழ் மயிலே, மஞ்ச சிறைகள் இருக்கு அழகு நடனம் மாறு, பார்த்து அதைத்தான் பார்த்து மெல்ல தெளியும் எனதுதான் என் வளைய நினைவு. பாட்டு பாட்டு கேட்டு இதை கேட்டு சிறை கதவில திறந்து கொண்டு திருப்பி என்ன வெளியேவா இந்த செந்தமிழ் செல்வனுங்கு இசையொன்று வடித்தேவா ஆவாரமூரே நீவா பாட்டு பாட்டு எப்பா கேட்டு இதை கேட்டு யார சொன்னாங்க ஒரு வள்ளி பள்ளி இங்கு வந்து நின்னதுன்னு நிஜமாது நிஜமா இந்த ஊரே சொன்னாங்க ஒரு ஜல்லிக்கட்டு கால வந்து முட்டுதுன்னு நிஜமாது நிஜமாது மாமா உனக்கு ஒரு தூதி விட்டு அந்தி மாலை காட்டு வழியா வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு, சிந்துச்சா சிந்துச்சா சொல்லு சொல்லு. சிந்தாமணி குயிலே மனக்கும் போது சிந்தாலமோ மரலே, சிந்தாமணி குயிலே மனக்கும் போது சிந்தாலமோ மயிலே, மன்ன கருவாமலே மன நல்வாதடி மனம் பொருளாதடி மயிலே மயிலே. சிந்தாமணி குயிலே மனக்கும் போது சிந்தாலமோ மரலே.
குயில் செந்தாழ பூமயிலே உன்னை தழுவாமலே மனம் நல்வாதடி பண்புள்ளாத மனதுக்குள்ளே மயிலே சிந்தாமணி குயிலே மலக்கும் போது செந்தாழ பூமயிலே. இப்படி மடல் செல்விதமாக கண்ணாகப்பட்ட முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டு நன்றி 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 இவ்விடத்தில் காணம்பாடி பறவை வரட்டி கொண்டு இருக்கிறார் என்றால் எப்படியும் கண்ணாகப்பட்ட முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்பதற்காகவே வந்தது. காவல் என்ற விதமாக இருந்தால் கங்கனை ஆப்பட்டவள் நினைத்துக் கொண்டது பெண்ணாகப்பட்டவள் தன்னுடைய தாய் சிறந்த கோவில்களை தந்து சொல்லிக்க மந்திரமலை என்று சொல்லுக்கு இணங்க அவங்க அப்பா அம்மா சொல்ல கேட்டு அந்த பெண்ணுபடி வனத்துல வந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். எங்க அப்பா அம்மா சொல்ல கேட்காதன நான் இப்படி ஊரங்கு உலகம் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த இடத்துல இந்த பெண்ணாகப்பட்டவள் மலை சார்ந்த இடத்துல கந்தனாகப்பட்ட முருகன் பெருமான நினைத்தின் இடத்தில் அன்னவள் கானம் பாடிக்கொண்டாலும் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்குற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன அதை நம்பி இருக்குது மண்ண தானாக வளர்ந்த மாறும் தானம்மா அகந்தா யாரு தந்தை யாரு கூறம்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்குற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன அதை நம்பி இருக்குது மண்ண தானாக வளர்ந்த மாறும் தானம்மா அப்படிலாம் பாடிக்கொண்டுதான் இவரிடத்தில் சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்தித்து அவர்களிடத்தில் என்ன விஷயம், அவர்களிடத்தில் என்ன சரக்கு இருக்கு தமிழ்நாட்டுல சொல்லாது என்னது வரிசையில் நிப்பாங்க. எதுக்கு? ஏன்னா இந்த நேரத்தில் நானும் கூட நிப்பேன். சரக்குனா விஷயம் என்ற சரக்கு வரக்கூடிய ஆளுகிட்ட என்ன போட்டு போட்டு அப்ப சரி Thank you.
மாளிகையில் அமர்ந்தபடி தேவேந்திர வளர்க்கப்பட்டு தேவி யானை என்று பெயர் பெற்று சூரபதுமன் அழைத்த சுப்பிரமணிய கடவுளுக்கு அனைவரும் கூடி மதுரை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் முடித்து வைத்தார்கள். இப்போது சுந்தரவழி சுதந்திரவழியாக திருமணத்திற்கு ஆவணப்படுத்தி காத்துக் கொண்டிருக்கும் மன்னவரை சந்திப்பதற்கு முன்பாக யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்கும் திறந்து உறவி தவித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த ஆடவனை முதல் சந்திப்போம். அப்படியா?